நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன இது? நல்ல கேள்விதான். உங்களை சொல்லி தப்பு இல்ல. அது சரி, ஒரு கூட பழமா ஓனதுக்கு அப்புறம் கிடைக்குதோ இல்லையோ, இன்னும் 5-6 மாசத்துக்கு வேண்டாம். ஏமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணி, முதல் பிரசவம் எவ்வளவு இன்பம். என்ன சந்தேகம்? குடும்ப வாழ்க்கையின் லட்சியம் அல்லவா அது? குலம் வளர்க்கும் விதையாயிற்று. எல்லோர் முகத்திலும் இன்பத்துக்கு கேட்கணுமா? அட, ஏன் அழற? அண்ணி, என் வயிற்றில் வளரும் அவர் உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட அவர் இங்க இல்லையே. அவர் பக்கத்தில் இருந்தால் துள்ளும் குழந்தையை தட்டி கொடுப்பார். நான் செய்றேனே அந்த வேலையை. 1000 பேர் தங்க தட்டில் வைத்து தாங்கினாலும் அவர் என்னை ஒரு முறை அர்த்தத்தோடு பார்ப்பதற்கு ஈடாகுமா? அடியம்மா, 10 புள்ள பெத்த அனுபவம் இதுக்குள்ள உனக்கு எப்படித்தான் வந்துச்சோ? இயற்கை அம்மா, இதுக்கு தனி அனுபவம் தேவையில்லை. எல்லாம் சரி. இந்த விஷயம் அத்தானுக்கு தெரிஞ்சா கூட அது இந்த பக்கம் எட்டி பார்க்காது. பொல்லாத பிடிவாத குணம் அதுக்கு. இல்லை அண்ணி, இரும்பு கூட இழகும். அதுதான் தன் குழந்தைக்கு இருக்கிற தனி பெருமை. அப்ப எதுக்கும் இந்த சமாச்சாரம் உங்க அத்தா காதல விழும்படியே சொல்லல. அண்ணி, அத்தா இங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவார். சொல்லுங்க அண்ணி, சொல்லு. என்கிட்ட சொல்லக்கூடாதா? எங்க வீட்டுலதான் இருக்காங்க. எங்க அப்பா தான் அவங்களை எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க. அண்ணி, இன்னைக்கு ராத்திரி போய் நான் அவரை பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ, போன அங்கே ஆபத்து, இங்கே ஆபத்து. அவர் என்னை கொல்லவே வரட்டும். உள்ளே இருக்கும் என் செல்வம் அப்பான்னு கூப்பிட்டா உடனே என்னை வாரி அணைச்சிடுவார். அண்ணே, புரியும் உன் கனவு, உன் உள்ளத்தின் பொறிப்பு. பாவம், என் மனசே துடிக்குது. அண்ணி, பாண்ணி, இந்த விஷயத்தை நானே அவர்கிட்ட நேர்ல சொல்லணும். இந்த தர்ம சங்கடத்துக்கு நான் என்ன செய்வேன்? அவர் ரொம்ப கண்டிப்பா சொன்னாரு. ஆனா உன் நிலைமையை பார்த்தா என்னால மறக்கவும் முடியல. அண்ணி, உன் உயிருக்கு பதிலா என் உயிரை கொடுக்க. வாண்ணி, வாண்ணி. நீ எங்க வந்த? யார் உன்னை வர சொன்னது? இப்ப அழ வேண்டியவன் நான் செத்த பிறகு நீ அழு. அத்தா, நாங்க உங்களுக்கு செய்த கொடுமைக்கு நாங்க தான் முதல்ல சாகணும். இத பாருங்க, ஆரம்பத்துல நமக்குள்ள எவ்வளவோ பகை இருந்திருக்கலாம். ஆனா அப்பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு அன்பு உங்களிடம் விரோதமாக நடப்பது தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கு. அதுதான் பாசத்துக்குள்ள விதி. மனமான பிறகு நான் அடைந்த ஆனந்தம் அளவிட முடியாது. அத்தம், உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிர் சிறுக சிறுக பிரிஞ்சுகிட்டே இருக்கு. என்னை நம்புங்க அத்தா, நம்புங்க. சரி சரி, நீ போ. யாராவது பார்த்த கேவலம். ஒரு பெண் தன் கணவனை சந்திப்பது கேவலமா? அதுக்கு ரகசிய சந்திப்பு தேவையில்லையே. புனிதம், என் மனசுல எவ்வளவு பெரிய வேதனை இருந்தா நான் உன்னை பிரிஞ்சு வந்திருப்பேன். அறியும் போது நான் கருத்த மாதிரி என் இன்பத்தை அழிச்சுட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு தகப்பனால இவ்வளவு பெரிய வேதனையா வரணும்? புனிதம், என் உயிரோட கொல்லாதே. தயவு செய்து இங்கேருந்து போயிடு. அத்தா, உங்க பாச உணர்ச்சியை பழி உணர்ச்சி நாசமாக்குறது எனக்கு நல்லா தெரியுது. அத்தா, போறேன். போறேன். போறதுக்கு முன்னாடி நீங்க என்னை பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு இன்ப செய்தியை சொல்லிட்டு போயிடுறேன். அத்தா, அத்தா. புனிதா, கதையை அடக்கிற புருஷ உத்தரவு உனக்கு பெருசா தெரியல. உங்க பிரிவு துன்பம் தான் உனக்கு பெருசா போச்சா? அண்ணா, அண்ணி அடிக்காது. வேணும்னா என்ன அடி? புனிதம், உன் முகத்தில் முட்டு வந்து அப்ப அண்ணன் அத்தனை பேர் முகத்தினை காரி துப்பிட்டு வந்தான். அந்த கோபம் எங்க பறந்து போச்சுன்னு தெரியல. பாவம், கிடைச்ச புதையில விடறதுக்கு மனசு இல்ல. அதனால மானத்தையும் ரோஷத்தையும் கொஞ்சம் அடகு வச்சுட்டு வந்துரு. சதாபதி, ஜாக்கிரதையா பேசு. உன்னை போல கொள்ளை இல்லாதவன் இல்லடா. அன்னைக்கே உங்க அப்புறம் நான் பழி வாங்கி இருந்தேனா
மனசு எவ்வளவு நிம்மதியா இருந்தது. அப்புறம் 1000 பேர் வந்து தடுத்தாலும் என் மனைவி அங்க விட்டு வச்சிருக்க மாட்டேன்டா. போய பையனி ரோஷத்தை பத்தி எங்கிட்ட பேசு. அண்ணா, என் புருஷனை தேடிக்கிட்டு நான் தான் இங்க வந்தேன். இது எனக்கு அவமானம் இல்லை. ஒரு நல்ல புருஷன் என்னோட வாழ மறக்கிறதா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம். ஏண்டி இல்ல, நீ இருக்கிற எனக்கு கொண்டாட்டி. அடிச்சாலும் உதைச்சாலும் அந்த பொண்ணு புருஷன் பின்னாலே இருக்கு. நீதான் எனக்கு எதிரியாவே இருக்கிற. அதுதான் உனக்கு அவருக்கு இருக்கிற வித்தியாசம். வீட்டுக்கு ஒண்ணு பொண்ணு போட. எல்லா இடமும் தேடியாச்சுப்பா, தங்கச்சியை காணாம்பா. படுவாவி, என் பொண்ண நீதாண்டா கொன்னுட்ட. அது கர்ப்பம். ஏண்டா உன் தங்கச்சி ஆச்சேடா, நடுராத்திரில தனியா விட்டுட்டு வரலாமாடா? வாங்க, நானும் கூட வரேன். எங்க அப்பாவை கூட. மாமா, புனிதம். வந்துட்டியாமா? புனிதம். தங்கச்சி, என்னமோ தலைவிதி, உயிரோட வந்து என் வயிற்றுல பால் ஊற்றி. என்ன பண்டியா? ஒரு மலாய் டீ ஒண்ணு போட்டு. என்ன பெரியவரே, ஒண்ணு கண்ணால முச்சியா? வாயில என்ன இக்கியா? சரி, நீ ஒரு நாளைக்கு 8 இட்லி துண்டுற. நீ எப்படி உன் பொண்ணு கல்யாணம் பண்ண போற? சொல்லுங்க. சக்கரை நிறைய விட்டாட்டு. ஆஹா, என்ன புதுசா சொகா போட்டு என்ன ரிப்பேட்ல வாங்கின துணியா? 3 டீ 3 பரவ குடுறா. டீ குடுறா. மாமா, நீங்களா? நான் தான் மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க மாமா. ஏ சொல்லுங்க, மாமாக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஒண்ணு போடுறா. ஐயா, உங்களை தான் தேடிட்டு வர்றேன். என்ன விஷயம்? புனிதத்தம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அதை தில்லையம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஆம்பளை குழந்தையா? அப்படின்னா சரி, நான் இப்பவே போய் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, நான் போய் சொல்லிட்டு வரேன். மாமா, நான் சொல்லிட்டு வரேன் மாமா. நான் போய் சொல்லிட்டு வரேன் மாப்பிள்ள. மாமா, சரி, எனக்கு என்ன ஆளா இல்ல, இப்பவே வள்ளி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா டீ. மாமா டீயா? சி, குடு டீ. குடு. முருகா, முருகா, மாப்பிள்ள, மாப்பிள்ள, வாய் தர. என்ன விசாரிக்கலாம்? வள்ளி ஏதாவது புதுசா பலகாரம் பண்ணிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது. வாய் தரணும், வாய் தரேன். எதையும் சொல்லி காட்டு கோவம் வரும். எங்க மாமாக்கு பேச முடியாம வந்துடுறான். ஆமா, வள்ளிக்கு ஏதாவது மாப்பிள்ளை ஏற்பாடா இருக்கா? நீ ஆம்பளை சிங்கம்,
உனக்கு சிங்க குட்டி பிறந்திருக்கான். ஏப்ப முகமா இருக்கு? ஏப்ப அழற? ஓ ஆனந்த கண்ணீரா? மாமா, என் வாய்க்கு இனிப்ப போட்டீங்க, காதுக்கு இன்பத்தை கொடுத்தீங்க. ஆனா என் எண்ணத்தில் உள்ள கசப்பு ஆனந்த கண்ணீரா துக்க கண்ணீரான்னு சொல்ல முடியாம செஞ்சிருச்சு மாமா. கசப்பாவது கத்திரிக்கையாவது தான் பெற்ற குழந்தைக்கு கடவுள் கூட ஈடு கிடையாது. பெற்ற குழந்தையை எண்ணி எண்ணி மகிழாதவன் உலகத்துல எவன் பார்க்கான்? இதோ நான் ஒரு தெருக்கரை போதாதா? மகன் பிறந்தான்னு கேட்டும் மரமா நிக்கிறேனே. மனம் முன்னாலே ஓடினாலும் கால் பின்னாலே இருக்கிறேன் மாமா. அக்கா அப்படியே அப்பனை உரிச்சு வச்சுக்காம இருக்கியா? அதுதான் தெரியுது. சும்மா அதை என்னமா அழகுபடுத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்ன பாத்தியா? இதுக்காக தான் சொன்னேன். புனிதம் அழுதா கொண்ட ஜனம் வந்துடுமா? பேசாம படுத்துக்கு பள்ளி சாம வரும். அந்த குடிய அழறப்ப முகம் இப்படிதான் இருந்துச்சு. எல்லாத்தான் முழிக்கிற உன் மகனதான் சொல்றேன். அவனை பொறுவே சின்ன சிரிப்பு சிரிக்கிறியே. வள்ளி விளையாடாத, அளவுக்கு மீறி பொழுகிறான். நம்பாட்டி போ, நான் சொல்றது அத்தனையும் உண்மைதான். மூக்கு இதே மூக்குதான், ஆனா கண்ணு இதோட கரைச்சி. என் கண்ணு கூட சிறு வயசுல காது கை காலு எல்லாம் இப்படிதான் அத்தாவே. நீ வேணும்னாலும் அதிகமாகவே சொல்றல. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லு. ஆனா ஒண்ணு மாத்திரம் சரியில்லை. எது? நிறமா? ஒருவேளை ஆய் மாதிரி கொஞ்சம் கருப்பா? சரிதான் போ, நீ எலுமிச்சம்பழ நிறம், அவன் அசல் கமலா பழம். என்ன எது சரியில்லைன்னு சொன்ன? அல்ல அதுதான் இது மாதிரி இல்ல. ஏன்னா இன்னும் முளைக்கல பாரு. என் மனசு என்னென்னமோ செய்யுது. நீ சொன்னதுல இருந்து அவன் உருவம் என் கண்ணுக்குள்ளேயே தெரியுது. அவனை பார்க்க நீ கொடுத்து வைக்கணுமே. மூக்கு இதே மூக்குதான், ஆனா கண்ணு இதோட காது கை காலு எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. அவனை பார்க்க நீ கொடுத்து வைக்கணுமே. நீ சொன்னபடியே எங்க அப்பாவே பழி வாங்கிட்டியடா. நான் சொன்னதை கேளுங்க. ஏதோ ஒரு உருவம் இங்க இருந்து ஒண்ணு என் கண்ணால பார்த்தேன். அதான் கொலை செய்திருக்கணும். கதையை அழைக்கிறேன். நீயாவது நான் சொல்ற
அவ்வளவு உண்மை. இப்பவே போய் அந்த கொலையாளி கைப்பிடியா கொட்டில தப்பிச்சோட பாக்க. சீக்கிரமா போய் போலீஸ் கூப்பிடுவா. நீ உயிரோடு இருந்தோம் என்ன பார்க்காம உன்னால எப்படிக்கா இருக்க முடிஞ்சது? அந்த குடியும் வீட்டுல நான் உறவாட போயிட்டேனேன்னு என்ன வெறுத்துட்டியாக்கா? அதெல்லாம் இல்ல தம்பி, நீ மனையோடி வாழ்றதை கேட்டு நான் பூரிச்சிருந்தேன். இல்லக்கா இல்ல, அந்த மனித மிருகத்தை நான் கொல்லாம விட்டுட்டேங்கிற கோபம் தான் நீ என்ன பார்க்காம இருந்துட்ட. தம்பி, எனக்கு ஏற்பட்ட அவமானம் உன் முகத்துல வெடித்து எனக்கு துணியதப்பா. அந்த பாவியை பழிவாங்கத்தான் நான் எங்கெங்கோ மறைஞ்சு வாழ்ந்தேன். காட்டிலேயும் மலையிலேயும் மிருகத்தோடு மிருகமாக வாழ்ந்தேன். கடைசியா அவனை கொண்டுதான் என் படியை தீர்த்தேன். அதோடு உனக்கு ஒரு மகன் பிறந்தான்னு கேள்விப்பட்டேன். இப்ப சந்தோஷம் என் மனசு நிறைஞ்சிருக்கப்பா. என் எண்ணம் எல்லாம் நிறைவேறி போச்சு. தம்பி, புனிதத்தை நீ வெறுக்காதே, பெத்த மகனை பிரிஞ்சிருக்காதே. எல்லா பகையும் என்னோடு போகட்டும். இனிமே நானும் நிம்மதியா சந்தோஷமா செத்துடுவேன். ஐயோ, நீ சாக கூடாதக்கா, நீ சாகவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் இருக்கும் வரை உன்னை சாக விட மாட்டேன். அக்கா, நீ எனக்காக வாழ வேணாக்கா. உன் நெடுங்கால ஆசை, உன் தம்பி மகனை தூக்கி விளையாடுற பேரின்பம், அதுக்காகவாவது நீ வாழக்கூடாதாக்கா? தம்பி, உன் மகனை தூக்கி மகிழாத பாவியா நிக்கிற அந்த துன்பம் என்னை ஏற்கனவே கொண்டுகிட்டு நான் போறேன். நீ எங்கேயும் போயிடாது, இங்கே மரியாதையா திரும்பி போயிடு. இல்ல அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கே தெரியாது. அதை விடாதீங்க. அதான் முருகப்பனா? இல்ல, இந்த அண்ணன் சொல்லிச்சு ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து கொண்டுட்டு ஓடுதுன்னு. இதுவா தான் இருக்கும். டிரைவர், அதை ஃபாலோ பண்ண சீக்கிரம்.
என்னை நீதான் ஆட்கொள்ள வேண்டும். என் தம்பியும் அவன் சந்ததியும் புகழோடு நீடோடி வாழ அருள் புரிய வேண்டும் அப்பனே. தொடர்ந்து பயன் இல்லாம போச்சு. தண்ணியில குதிச்சு தற்கொலை செய்திருச்சு. அந்த இடத்துல இந்த கடிதம் கிடைச்சு. கைலாச பிள்ளை பழிவாங்கவே இதுவரை மறைந்து வாழ்ந்தேன். இன்று நான் அவரை கொன்றதோடு என் வேலை முடிந்தது. இந்த கொலைக்கு நானே முழுவதும் பொறுப்புடையவர். தம்பி, வாழ வேண்டி உனக்கு பழியெண்ணம் தேவையில்லை. சென்றதையெல்லாம் மறந்து அன்பு நிறைந்த உன் மனைவி புனிதத்தோடு நீ நெடுங்கால வாழ வேண்டும். மேலும் பல மக்களை பெற வேண்டும். இதுவே எனது இறுதி வேண்டுகோள். நிம்மதியோடு விடைபெறுகிறேன். என் ஆத்மா சாந்தி அடையும். கங்கை அம்மா, அக்கா அக்கா, என்னை விட்டுட்டு போயிட்டே அக்கா. அழாதே புரியுது, அழாதே, அழக்கூடாது. எதுக்கும் அழக்கூடாது. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இந்த குழந்தை தெய்வம் சொல்லுது பாருங்க. எங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல சிரிங்க பாக்கலாம். ஏய் சொல்லப்பா போ. மாப்பிள்ள நடந்ததெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அது சரி மச்சான், நம்ம பையனுக்கு பொண்ணு எங்க? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு இந்த மாசம். நில்லுங்க நில்லுங்க.